தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் அன்றாடம் அரங்கேறி வரும் நிலையில் தமிழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதியதாக கட்சி துவங்கப்பட்டு தான் சந்தித்த முதல் தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று தமிழகத்தில் ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்திருக்கும் தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் அரசியல் கட்சி பார்வையாளர்களின் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பல்வேறு அரசியல் நகர்வுகளின் நிகழ்வுகளையும் உற்றுப்பார்க்க துவங்கியிருக்கிறது. இந்த வகையில் தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக வரும் சுதந்திர தினத்தன்று புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதல் முறையாக தேசத்தின் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து தனது சுதந்திர தின உரையை நிகழ்த்தப் போகிறார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பை தந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர்கள் அறிவிக்கும் பல்வேறு செய்திகள் மிகப்பெரிய அளவிலான தேசிய நீரோட்டத்தான அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை தந்தது என்பதான விஷயங்களை கடந்த கால முதல்வர்கள் தனது சுதந்திர தின உரையில் பல்வேறு செய்திகளை தந்ததை மறுக்க முடியாது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து தனது உரையை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படும் இந்த சூழலில் ஏற்கனவே சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் உரிமையை போராடி பெற்றுத் தந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்பதான நினைவுகளின் பதிவுகளை இங்கே குறிப்பிடுகிற அதே நிலையில் டெல்லியில் பிரதமர் கொடியேற்றுவதைப் போல மாநிலங்களில் முதல்வர்களை கொடியேற்ற வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்பதான அந்த உரிமையை பெற்றுத்தந்த திமுக தலைவரை இந்த நாளில் நினைவு கூறுகிற அதே நிலையிலும் கூட இன்று நாடு முழுவதும் உள்ள முதல்வர்களால் பின்பற்று வருகிறது. இந்த வரலாற்று பின்னணியில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் முதல் சுதந்திர தின கொடியேற்ற பெருவிழாவில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் தொக்கி நிற்கின்றன. கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்ற உள்ளார். அந்த உரையின் போது பல்வேறு சிறப்பு அம்சங்கள் தாங்கிய பல்வேறு அறிவிப்புகள் அரங்கேறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கான சில முக்கிய அரசியல் மற்றும் கொள்கை சார்ந்த செய்திகளையும் தாங்கி நிற்கும் என அந்த சுதந்திர தின உரையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவிலான கவர்ச்சிகரமான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இடம்பெற்றிருப்பதனால் பல்வேறு விதமான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க துவங்கியுள்ள நிலையில் மக்களின் மத்தியில் எந்தவிதமான ஏமாற்றத்தையும் நிலவிவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தற்போது தனது சுதந்திர தின விழா உரையின் போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அறிவிப்பதற்கான மிக தொலைநோக்கு பார்வையுடன் சில திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் தமிழக அரசு அதற்கான சில அறிவிப்புகளை அறிவிக்கக்கூடும் என்றும் தலைமைச் செயலர் வட்டாரங்கள் தற்போதே பேச துவங்கிவிட்டன. இந்த சுதந்திர தின உரை தயாரிப்புக்கென அரசு அதிகாரிகள் முதலமைச்சரின் முக்கிய ஆலோசகர்கள் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மாபெரும் அரசியல் ஆளுமைகள் வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர தின உரைகளில் ஆராயப்பட்டு அதிலிருந்து சில முக்கிய குறிப்புகளையும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுதந்திர தின உரையின் பொழுது முதலமைச்சர் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் கூட அறிவிப்பார். இதன் மூலமாக தமிழக அரசியல் களம் மட்டுமல்லாமல் தேசிய அரசியல் நீரோட்டத்திற்கான தனது நீண்டகால பயணத்தின் அடிநாதத்தை எடுத்துரைப்பார் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெறும் வழக்கமான உரையாக இல்லாமல் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்றடையும் வகையிலும் புதிய திட்டங்களை அறிவிப்பதோடு இந்த உரையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக நலன் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் மாநில உரிமை சார்ந்த பல புதிய திட்டங்கள் இதில் இடம்பெறலாம் என்றும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசிய அரசியலையும் உற்றுநோக்கும் வகையில் இந்த முதல் சுதந்திர தின உரை என்பது வரவிருக்கும் நாட்களுக்கான புதிய அரசியல் திசை காட்டும் பாதையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதியதாக ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து தொலைநோக்கு திட்டங்களால் தமிழக மக்களை தன் வசப்படுத்த நினைக்கும் தமிழக முதலமைச்சரின் செயல்பாடுகள் ஒருபுறம் வேகம் எடுத்து வரும் நிலையில் கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சுதந்திர தின உரையில் என்ன சிறப்பம்சங்கள் இடம்பெறப் போகிறது என்ற ஆவல்கள் பலர் மத்தியிலும் காத்திருக்கிறது. வாருங்கள், அந்த உரைக்கு நாமும் தயாராவோம்.